சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழோட கனவுல சேதுவோட அம்மா தமிழ் கிட்ட பேசுறாங்க. தமிழே, விவாகரத்து கொடுத்துறாதம்மா, நான் தான் உன் வயிற்றுல வளர்றேன். நீ மட்டும் விவாகரத்து கொடுத்துட்டா என்னோட மகன் கூட நான் திரும்ப சேர முடியாதுமா. அது மட்டும் இல்லாம சேதுவை உன்னைய தவிர வேற யாராலும் நல்லா பார்த்துக்கிட முடியாதுமா. அதனால யாரு என்ன சொன்னாலும் விவாகரத்து மட்டும் கொடுத்துறாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட அம்மா தமிழ் கனவுல சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா சேதுவோட ஒரு மனச்சாட்சி தமிழ் நல்லவ, விவாகரத்து கொடுக்காத, தமிழ் உனக்கு செஞ்ச எல்லா நல்லதையும் நினைச்சுப்பாரு அப்படின்னு சேது கிட்ட சொல்லுது. அப்ப இன்னொரு மனசாட்சி தமிழ் ரொம்ப கெட்டவ, அவளுக்கு விவாகரத்து கொடுத்துரு, அவளை விட்டு பிரிஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மனசாட்சி சொல்லுது. இப்படி ரெண்டு விதமா சேதுவோட மனசாட்சி ஒன்னு நல்லதுன்னு சொல்லுது, ஒன்னு கெட்டதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தா தமிழுக்கு என்ன பிரச்சனை, தமிழ் எதுக்காக புருஷனை பிரிஞ்சு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட பழைய காதலன் தமிழை பத்தி விசாரிக்கிறாரு. அப்பதான் தமிழ் மேல எந்த தப்பும் இல்லை, எல்லாமே சேது மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு தெரிஞ்சிருது. உடனே இந்த பிரச்சனையில இருந்து தமிழை எப்படியாவது காப்பாற்றணும்னு அந்த பையன் நினைக்கிறாரு. அதே சமயம் சாவித்திரிய பத்தியும் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு. சாவித்திரி தான் தமிழுக்கு முக்கியமான எதிரி அப்படிங்கிறதையும் அந்த பையன் தெரிஞ்சுக்கிறாரு. அதோட இவர் கேண்டீன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த சாவித்திரி வேவு பார்க்கறதுக்கு ஒரு பொண்ணை காலேஜில் வச்சிருக்குல்ல, அந்த பொண்ணு தமிழையே சுத்தி சுத்தி வரதையும் அந்த பையன் கவனிச்சிடுறாரு. உடனே அந்த பையன் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு, இந்த பொண்ணை நீங்க நல்லா நோட்ட விடணும்டா, இந்த பொண்ணை பார்த்தா காலேஜில் வேலை பார்க்க வந்த பொண்ணு மாதிரி தெரியல, தமிழை நோட்டம் போடுறதுக்காகவே யாரோ செட் பண்ணி அனுப்புன ஆள் மாதிரியே தெரியுது, அதனால நீங்க இந்த பொண்ணை அப்பப்ப வாட்ச் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட ஃப்ரெண்டுகள் கிட்ட அந்த பையன் சொல்லிடுறாரு. அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ்களும் சாவித்திரி அனுப்பி வச்ச அந்த பொண்ணை அந்த பொண்ணுக்கு தெரியாமலேயே நல்லா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் அந்த பொண்ணு சாவித்திரி அனுப்புன ஆளுனும் அதே மாதிரி அந்த பொண்ணு இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சாவித்திரி கிட்ட சொல்லிட்டா அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. உடனே இந்த தகவலை அந்த கேண்டீன் நடத்துற பையன்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிடுறாங்க. அடுத்து பார்த்தா அந்த பையனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தமிழை வேவு பார்க்குற பொண்ணை பிடிச்சி, நீ யாரு, இங்க என்ன பண்ற, உன்னைய யார் இங்க அனுப்புனாங்கன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாம கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்பந்தான் தெரியுது இந்த பொண்ணு தான் தமிழுக்கும் கேண்டீன் நடத்துற பையனுக்கும் காதல் இருக்கிறதா சொல்லி புதிய பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்குன்னு. இந்த விஷயம் சேதுவுக்கும் தெரிய போய் தான் சேதுவும் இப்ப வழக்கத்தை விட நிறைய தண்ணி அடிச்சுக்கிட்டு போதைக்கு அடிமையானதும் அந்த பையனுக்கு தெரிய வருது. அப்பந்தான் அந்த பையன் ஐயையோ, தமிழ் காலேஜுக்கு டாக்டர் படிக்க வந்ததை புரிஞ்சிக்காம நம்மளை லவ் பண்ணதான் தமிழ் காலேஜுக்கு வந்திருக்கா அப்படின்னு சேது நினைச்சுக்கிட்டு இருக்காரே, இதை நாம தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சாவித்திரி அனுப்புன வேவு பார்க்குற பொண்ணையும் கூட்டிக்கிட்டு நேரா சேதுவை போய் பார்க்குறாரு. சேதுவை போய் அந்த பையன் பார்த்த உடனே சேதுவுக்கு அந்த கேண்டீன் பையன் மேல கோபம் அவனை அடிக்க போறாரு. அப்பந்தான் அந்த பையன் அண்ணே ஒரு நிமிஷம் பொறுங்கனே, நான் என்ன நடந்துச்சுன்னு முழுசா சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க என்ன அடிங்க இல்ல என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேவு பார்க்குற பொண்ணை பார்த்து, ஏய் நடந்த எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லவும் அந்த பொண்ணும் பார்த்தா நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாம சேதுக்கிட்ட சொல்லிடுது. அண்ணே அண்ணே, தமிழ் அக்கா மேல எந்த தப்பும் இல்லைன்னே, தமிழ் அக்கா படிக்க மட்டும்தானே காலேஜுக்கு வந்திருக்காங்க, இந்த கேண்டீன் நடத்துறாரு இவர் சின்ன வயசுல இருந்து தமிழ் அக்காவை ஒன் சைடா லவ் பண்ணின விஷயத்த இவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அதைத்தான் நான் வீடியோ எடுத்து அனுப்புனேன். ஆனா இந்த அண்ணன் தமிழ் அக்காவை லவ் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ வரைக்கும் தமிழ் அக்காவுக்கே தெரியாதுன்னே, நான் தானே சாவித்திரி அம்மா கிட்ட இப்படியெல்லாம் சொன்னாதான் எனக்கு நிறைய பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அவசரப்பட்டு பேசிட்டேனே, என்னைய மன்னிச்சிருங்கனே,
என்னைய ஒன்றும் பண்ணிடாதீங்கண்ணே, காசுக்காக ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேவு பார்க்குற பொண்ணு சேது கிட்ட சொல்லவும், உடனே அந்த கேண்டீன் நடத்துகிற பையனும், அண்ணே நீங்க என்னையும் தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணே, தமிழ் ரொம்ப நல்லவங்க. நான் ஸ்கூல் படிக்கிறப்பந்தான் ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா அது கூட இப்போ வரைக்கும் தமிழுக்கு தெரியாதுண்ணே. இப்போ யதார்த்தமா கேண்டீன்ல பார்த்ததும் ஒரு 2 தடவை பேசினேன், அவ்வளவுதானே. எனக்கும் தமிழுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னே. அப்படி எங்களுக்குள்ள ஏதாவது இருந்தா நான் நேரடியா வந்து உங்களை பார்த்து இவ்வளவு தூரம் பேச மாட்டேனே. நான் வேணும்னா கேண்டீனை காலி பண்ணிட்டு வேற யாருக்காவது லீஸுக்கு கொடுத்துட்டு போயிடுறேனே. நீங்க தமிழை மட்டும் தப்பா நினைக்காதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லவும், இங்க சேதுவுக்கு இப்பந்தான் எல்லா உண்மையும் முழுசா தெரிய வருது. தமிழ் மேல எந்த தப்பும் இல்லை, எல்லாமே இந்த சாவித்திரி பண்ணின வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு சேது சாவித்திரி மேல கோபப்பட்டுக்கிட்டு இருக்காரு.